அலெக்ஸ் பகுதி 8. கதையின் எழுத்தாளர் வினோட் பிரசன்னன். இக்கதையில் வரும் கதாபாத்திரம் மற்றும் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது அல்ல. தமிழ்நாடு மற்றும் கேரளா நடிகர்களுக்கான கிரிக்கெட்டின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறப் போகிறது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் 15 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த நில மோசடி வழக்கிற்கான தீர்ப்பு நாளை வருகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் சம்பந்தப்பட்ட தொழிலதிபர்களான துளசி மற்றும் டேவிட் மார்க் இவர்கள் மட்டுமன்றி நடிகர் சங்கத் தலைவர் ராஜ் கண்ணன் ஆகியோர் நாளை கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று சமன் வந்துள்ளது. துளசி, டேவிட் மார்க் மற்றும் ராஜ் கண்ணன் இவர்கள் 3 பேரும் அவர்களுடைய வக்கீலை நேரில் சென்று சந்தித்தனர். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், பேசாம அந்த ஆள்கிட்ட ஏதாச்சும் காசு கொடுத்து அவர் கையெழுத்து வாங்கியிருக்கலாம், இது இந்த அளவுக்கு பிரச்சனையாயிருக்காது என்றார் டேவிட். என்ன, காசு கொடுத்தா மட்டும் அந்த கிழவன் கையெழுத்து போட்டுருவானா? காசு கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கு அது என்ன 100 ஏக்கரா 200 ஏக்கரா? மொத்தம் 3110 ஏக்கர். இப்போ இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும் தானே? இப்போ வரைக்கும் அந்த இடம் நம்மகிட்ட தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. புலம்புதை விட்டுட்டு அடுத்து நடக்க போறது என்னன்னு பார்ப்போம் என்று சொன்னார் துளசி. நீங்க சொன்னதா மேடம் சரி. இப்போ இந்த இடம்தான் சிட்டியோட மெயின், இதை நாம விட்டுற முடியுமா? அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த கிழவனே செத்துட்டான், தீர்ப்பு நமக்கு சார்பாக தானே வரும். என்ன வக்கீல் சார், அப்படிதானே என்றார் ராஜ்கண்ணன். வக்கீல் கூறினார், கண்டிப்பா சார், 100% நம்ப தான் ஜெயிப்போம், கவலைப்படாம இருங்க. எதனால நீங்க 20% விடுறீங்க? ஏன்னா சார் நம்ப என்று வக்கீல் ஆரம்பிக்கும்போது துளசி வக்கீலை பார்த்து முறைத்தாள். வக்கீலுக்கு புரிந்துவிட்டது, இந்த விஷயம் இவர்களுக்கு தெரிய துளசி மேடம் விரும்பவில்லை என்று. இந்த வழக்கில் இவர்கள் வெற்றியடைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இவர்கள் கூறும் அந்த கிழவனின் பெயர் டாக்டர் ராமசாமி. ஆம், அவர் ஒரு மருத்துவர். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே மருத்துவம் செய்து வந்தார். இப்போது வழக்கில் இருக்கும் 3110 ஏக்கர் நிலம் இவருடைய பூர்வீக சொத்து. இவருடைய அப்பா இவர் சிறுவயதில் இருக்கும்போதே இறந்துவிட்டார். அதனால் அப்பாவின் பெயரிலிருந்து அனைத்து சொத்துக்களும் இவர் பெயருக்கு மாறியது. அவர் இளம் வயதில் மருத்துவ படிப்பு படித்து மருத்துவரானார். அவருடைய மனம் எப்பொழுது ஏழை மக்களுக்கு சேவை செய்ய மாறியதோ அப்பொழுதிருந்து அவருடைய சொத்துக்கள் மீது பற்றற்று இருந்தார். இதனால் அவர் திருமணம் கூட செய்யவில்லை. ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவரிடம் இருக்கும் இடத்தில் ஏழை மக்களின் குழந்தைகளுக்காக ஒரு கல்வி நிறுவனம் மற்றும் அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் என்று தோன்றியது. இதனால் அவரிடம் இருந்த பூர்வீக சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று பார்க்க நேரில் சென்றார். அப்படி அவரிடம் இருக்கும் பெரிய சொத்தான 3110 ஏக்கரை நேரில் சென்று பார்த்தார். அங்கே வேற ஒரு விளம்பர பலகை இருந்தது. இந்த இடம் விற்பனைக்கு, வாங்குபவர் இந்த அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்து மிகவும் கோபப்பட்டார். அந்த விளம்பர பலகையின் மேற்பகுதியில் துளசி குரூப் ஆஃப் கம்பெனி என்று பெயர் போடப்பட்டிருந்தது. அடுத்த நாள் அவர் நேரடியாக துளசி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சென்று விட்டார். அங்கே இருந்த ரிசப்ஷனில் இருந்த ஒருவரிடம் அந்த நிலத்தின் அடையாளத்தை கூறி, அதில் சிறு பகுதியை வாங்க இருக்கிறேன், இதற்கு யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், ரியல் எஸ்டேட் மேனேஜரை சந்திக்க வேண்டும் ஐயா என்று கூறினார். இவரை எங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் ராமசாமி. அதற்கு அவர், நீங்கள் சற்று இங்கே அமருங்கள், அவர் வரும்போது உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறினார். ராமசாமி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். சிறிது நேரத்தில் அதை மேனேஜர் ரிசப்ஷனை கிராஸ் ஆகும்போது ரிசப்ஷனில் இருக்கும் நபர், மேனேஜர் சார், உங்களை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்கிறார், அவர் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ற இடத்த வாங்க வந்திருக்கார் என்று கூறினார். மேனேஜர் அந்த ஐயாவை பார்த்து, வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? இப்போ அந்த இடம் சென்ட் கணக்கில் விற்கலையா, ஏக்கர் கணக்கில் தான் சேல்ஸ் பண்றோம். ஆல்ரெடி தொழிலதிபர் ஒருவர் 1000 ஏக்கர் வாங்கியிருக்காரு. அதில் அவருடைய ஐடி கம்பெனியை நிறுவ இருக்கிறது. இதனால கூட இந்த இடத்துக்கு ரேட்டு ரொம்ப அதிகமாவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்ல, நம்ம நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு 500 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க. ஷூட்டிங் தேவையான இட தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இதனால பல கட்டிடங்கள் கண்டிப்பா உருவாக்கும். இப்போ நம்மகிட்ட 5367 ஏக்கர்ல 1500 ஏக்கர் போக மீதமுள்ள ஏக்கர் இருக்கு. இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் சொல்லுங்க, என்னால எவ்வளவு விலையை கம்மி பண்ண முடியும்னு சொல்றேன் என்றார் கூறினார். சார், எனக்கு 3110 ஏக்கர் வேணும் சார், கிடைக்குமா என்று கேட்டார் ராமசாமி. கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? ஏன் கரெக்டா 3110 ஏக்கர் வேணான்னு கேட்குறீங்கன்னு தானே என்றார் ராமசாமி. ஆமாங்கய்யா. எப்படி கரெக்டா சொன்னீங்க? ஏன் அப்படி கேட்டேன்னு உங்களுக்கு போக போக புரியும் என்றார். உங்க மேடம் துளசியை மீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஐயா. இவ்வளவு பெரிய இடத்த முடிக்க போறீங்க, துளசி மேடத்தை சந்திக்கலன்னா எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பிஸியா இருக்காங்களா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறினார் மேனேஜர். மேனேஜர் ராமசாமியிடம் பேசி முடித்துவிட்டு துளசி மேடத்தின் சந்திக்க அவர் ரூமுக்கு சென்றார். அங்கே துளசி மேடம் போனில் கொஞ்சம் காரசாரமாக உரையாடி கொண்டிருந்தார். மேடம், நான் இப்போ உள்ள வரலாமா என்று கேட்டார் மேனேஜர். வாங்க மேனேஜர் சார், என்ன விஷயம் என்று கோபத்தில் கேட்டாள். மேனேஜர், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? இத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது மேடம்.
மொத்தமா 5367 ஏக்கரை நம்ம பேருக்கு மாத்தியிருக்கு. அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதை ஈஸியா காசு கொடுத்து சரி கட்டியாச்சு. அதிலிருந்து 1000 ஏக்கரை நம்ம டேவிட் மார்க்குக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. இந்த ராஜ்கண்ணன் இருக்காரு, அவருக்கு ஒரு 500 ஏக்கர் சேல்ஸ் பண்ணியாச்சு. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன மேனேஜர் சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு இப்போ உள்ள வந்தீங்கன்னு கேட்டால் துளசி. நீங்க பேசிட்டு இருந்ததுனால நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன் மேடம். டேவிட் மார்க்கை விட அதிகமா நிலம் வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் மேடம். உங்களை பார்க்கறோன்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் மேடம். அப்படியா? சரி, உள்ள அழைச்சிட்டு வாங்க, அவர்கிட்ட பேசலாம். ஓகே மேடம், நான் இப்போ போய் அவரை கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ராமசாமியை நோக்கி சென்றார் மேனேஜர். மேனேஜர் ராமசாமியிடம், துளசி மேடம் உங்களை பார்க்க விரும்புறாங்க, வாங்க நம்ம போய் அவங்கள சந்திக்கலாம் என்று கூறி இருவரும் துளசியின் அறைக்குள் நுழைந்தனர். ராமசாமி துளசிக்கு ஒரு வணக்கத்தை வைத்தார். துளசி பதிலுக்கு, வாங்க சார், வந்து உட்காருங்கள் என்று கூறினாள். சார், எதுவும் டீ காஃபி சாப்பிடுறீங்களா என்று கேட்டாள். இல்ல மேடம், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு தன்னை அறிமுகப்படுத்தினார். என்னோட பேர் ராமசாமி, நான் ஒரு டாக்டர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு ஆகுது. இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னதுன்னா, இலவசனா கல்வியை கொடுக்கணும். அதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டலான்னு தோணுச்சு. அதனால சில இடத்த பார்த்துட்டு இருந்தேன். உங்க இடமும் இந்த இடத்த சொன்னாங்க. அதான் உங்களையே நேரா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்று கூறினார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் சொல்லுங்க, என்னால எவ்வளவு விலையை கம்மி பண்ண முடியும்னு சொல்றேன் என்றால் கூறினார். எனக்கு 3110 ஏக்கர் வேணும் மேடம். இந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்க பூர்வீக சொத்துக்களா, இல்ல யார்கிட்டயாவது நீங்க வாங்கியிருக்கீங்களா என்று கேட்டார். இந்த 3110 ஏக்கர்னு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இருந்தாலும் ராமசாமி கேட்ட கேள்விக்கு பதில் கூறினார். இது எங்களோட பூர்வீக நிலம் இல்ல. நாங்க 2 பேர்கிட்ட இருந்து இந்த இடத்த மொத்தமா நாங்க வாங்கியிருக்கோம். ஒருத்தர் பேர் சிவராமன், இன்னொருத்தர் பேர் ராமா என்று எடுத்தார் துளசி. டக்கென்று தன் மூளைக்கு ஞாபகம் வந்தது. இந்த இன்னொருத்தர் இவர்தானா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன துளசி மேடம், 3110 ஏக்கர் சொன்ன உடனே ஞாபகம் வந்திருக்கணும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சா என்று கேட்டார் ராமசாமி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மேனேஜருக்கு ஒன்னும் புரியவில்லை. சார், என்ன பேசுறீங்க நீங்க? யாரு நீங்க முத என்று கேட்டார் மேனேஜர். அதற்கு ராமசாமி, நான் யாருன்னு இப்போ உங்க துளசி மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் என்றார். அப்போ இந்த இடத்தோட ஓனர் ராமசாமி நீங்க தானா என்று அலட்சியமாக கேட்டார். கோர்ட்ல இருந்து சமன் வந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, முடிவு பண்ணிட்டீங்க. நான் என்னதான் காசு கொடுக்கறேன்னு சொன்னாலும் இப்போ நீங்க வாங்குற மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்க இடத்துல இருந்து தான் நான் 1500 ஏக்கர் சேல்ஸ் பண்ணிட்டேன். இனி இந்த கேஸ் கோர்ட்ல நிக்கும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார் துளசி. கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும் துளசி மேடம், நம்ம கோர்ட்ல பார்க்கலாம் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் ராமசாமி. துளசி மேனேஜரை பார்த்து, யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு கூட்டிட்டு வரமாட்டியா, அறிவில்ல என்று கோபப்பட்டாள். இந்த வழக்கு 5 வருடங்களாக நடந்தது. 5வது வருடத்தில் ராமசாமி அதே வழக்கில் மீண்டும் ஒரு வழக்கு போட்டார். அது என்னவென்றால், துளசியிடமிருந்து டேவிட் வாங்கிய இடத்தில் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்று ராமசாமி வழக்கு போட்டார். ஆனால் டேவிட் வழக்கறிஞர், வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் கட்டிடங்கள் கட்டக்கூடாது எங்களுக்கு தெரியும். ஆனால் என் கட்சிக்காரர் இதில் அதிக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுள்ளார். ஆதலால் அவருடைய கம்பெனியை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த இடம் எங்களுடையதுதான். எங்களுக்கு சார்ந்தே தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம். ஒருவேளை எதிர்க்கட்சியினருக்கு தீர்ப்பானால் அந்த இடத்தில் இருக்கும் கட்டிடமோ அல்லது வேறு ஏதேனும் இருந்தாலும் அதற்கான நஷ்ட ஈடு கேட்டுக்கொள்ள மாட்டோம். அதற்கான ஒப்புதல் அளிக்கிறோம். இதை எழுத்து மூலம் ஒப்புதல் பத்திரமாக பத்திர ஆபீஸில் பதிந்து உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று நீதிபதியிடம் சமர்ப்பித்தனர். நீதிபதியும் ஒருமனதாக சம்மதம் என்று கூறிவிட்டு ராமசாமி போட்ட 2வது வழக்கை தள்ளுபடி செய்தார். இதனால் மிகவும் மனம் உடைந்து போயிருந்தார் ராமசாமி. அவர் கண்ணெதிரே அவரின் இடத்தில் கட்டிடங்கள் வேகமாக வளர்ந்தது. ஆனால் வழக்கு வாய்தாவுக்கு மேல் வாய்தா என்று சென்றது. தன்னிடமிருந்த பணம் அனைத்தையும் இந்த வழக்கிற்காக செலவு செய்தார் ராமசாமி. ஒரு கட்டத்தில் அவருக்கு மன அழுத்தம் அதிகமான காரணத்தால் மாரடைப்பு ஏற்பட்டது. அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசனை கூறினார்கள். ஆதலால் அவர் ஒரு முடிவு செய்தார். மீதமுள்ள தன் சொத்துக்களை யாருக்கு சேர வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி அதை பத்திர ஆபீஸில் பதிவு செய்துவிட்டு ஆபரேஷனுக்கு தயாரானார். ஆபரேஷனும் நல்லபடியாக முடிந்தது. இருந்தாலும் வயது அதிகமான காரணத்தால் அவரால் நீடித்து உயிரோடு இருக்க முடியவில்லை. ஆபரேஷன் முடிந்து 2 வருடத்திலே இறந்துவிட்டார். வழக்கும் நிலுவையிலே இருந்துவிட்டது. இதற்கிடையில் நடிகர் சங்கத்தின் தலைவர் ராஜ் கண்ணன் அவரும் ஒப்புதல் பத்திரம் அளித்து நடிகர் சங்கத்திற்கான கட்டிடங்களை கட்ட ஆரம்பித்தார். நாட்கள் ஓடின. 14 வருடங்கள் கழித்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நாடெங்கும் சிவில் வழக்குகள் அதிகமாக நிலுவையில் உள்ளதால் அதை வேகமாக அந்தந்த கோர்ட்டில் உண்மையாகவும் மற்றும் நியாயமாகவும் வழக்கை நன்றாக விசாரித்து தீர்ப்பை தருமாறு ஆணையிட்டது. இதனால்தான் டாக்டர் ராமசாமியின் வழக்கு நாளை தீர்ப்பு என்று கோர்ட் உறுதி செய்தது. நாளை நடக்கும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மோதுகிறது. இதில் யார் ஜெயிப்பார்கள் என்பதையும், தமிழ்நாட்டில் நடக்கும் நிலமோசடி வழக்கின் தீர்ப்பு நாளைதான் வருகிறது
இதை அனைத்தையும் அடுத்த பகுதியில் காண்போம். இந்த கதைத்தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேப்பர் டப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.